தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 5 தக்காளி பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் பிரியாணி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு முக்கியமாக போடுங்க. சோம்பு போட்டால் தான் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாதி பாகம் வேக விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுருங்க. இஞ்சி பூண்டு போட்டு லேசாக வேக விட்டால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியில் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் புதினாவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதம் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.